மாதம்பூர் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அதுல ஒரு சின்ன வீட்ல திருவும் செல்வியும் அவங்க பொண்ணு அம்மு கூட வாழ்ந்து வந்தாங்க. திரு ஒரு மளிகை கடை வியாபாரியா இருந்தாரு. அப்படி இருக்கப்போ ஒரு நாள் அம்மு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு பூனைக்குட்டி அழறத பார்த்து நின்னா. அச்சச்சோ! இந்த பூனைக்குட்டி ஏன் தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு? ஏய் பூனைக்குட்டி, இங்க வா. வா வா செல்லம், அக்கா கிட்ட ஓடி வா. என்னாச்சு உனக்கு? அச்சச்சோ பாவம், இந்த பூனைக்குட்டி தனியா இருக்கனால தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கு. பேசாம இதை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நீ என்னோட வீட்டுக்கு வரியா பூனைக்குட்டி? அம்மு அந்த பூனைக்குட்டியோட அவ வீட்டுக்கு கிளம்பி போனா. அம்மா, அம்மா, சீக்கிரம் வெளியே வந்து பாருங்க. அம்முவோட அம்மா வெளிய வந்து பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அம்மு, என்னது இது? எதுக்கு இந்த பூனைக்குட்டிய கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, இந்த பூனைக்குட்டி ரோட்ல தனியா நின்று அழுதுகிட்டு இருந்துச்சுமா. பாவம், அதுக்கு யாருமே இல்லை, அதனால தாம்மா நான் கூட்டிட்டு வந்தேன். இதை நாமளே வளர்க்கலாமா ப்ளீஸ்? அதெல்லாம் முடியவே முடியாது. இந்த வீட்ல யாருமே பூனைக்குட்டி வளர்க்க கூடாது. அது எங்கேயாச்சும் அனுப்பிட்டு நீ மட்டும் உள்ள வா. அப்படி கோவமா பேசிட்டு அம்முவோட அம்மா உள்ள போயிட்டாங்க. பூனைக்குட்டி, என்ன மன்னிச்சிடு. எங்க அம்மா உன்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ எங்கேயாவது போயிடு பூனைக்குட்டி. பூனைய போக சொல்லிட்டு அம்மு வீட்ல உட்கார்ந்து ஒரே அழுதுகிட்டே இருந்தா. அவங்க அம்மா அவளுக்கு மதிய உணவை கொண்டு வந்து கொடுத்தாங்க. எவ்வளவோ சாப்பிட சொல்லியும் அம்மு அத சாப்பிடவே இல்ல. அவங்க அம்மாவும் வருத்தத்தோட உணவை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அம்மு பூனைய நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா. அப்படி அழுதுகிட்டே இருந்ததுல இரவு வேளையே வந்துடுச்சு. திரு அவரோட கடைசி வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இரவு நேரம் ஆனது தெரிஞ்சு திருவும் அவரோட வீட்டுக்கு கிளம்பி போனாரு. திரு அவருடைய வீட்டுக்கு வந்த உடனே அம்மு அழுகறத பார்த்து இப்படி கேட்டாரு. அச்சச்சோ! என்ன ஆச்சு என் செல்லத்துக்கு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? அவங்க அப்பா இப்படி கேட்டதும் அம்மு நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னா. இதுதான் விஷயமா? சரி விடு விடு. உங்க அம்மா கிட்ட நான் பேசி பாக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு திரு செல்வி கிட்ட பேசுறதுக்காக போனாரு. செல்வியோ கிச்சன்ல இரவு உணவை சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா செல்வி, நம்ம பொண்ணு தான் ஆசைப்படுறாளே, அந்த பூனைய ஏன் நம்ம வளர்க்க கூடாது? என்ன திரு, நீங்களும் இப்படி புரிஞ்சிக்காம பேசுறீங்களே? அவ தான் சின்ன பொண்ணு, ஒண்ணுமே புரியல. பூனை வளர்க்கறது என்ன அவ்வளோ சுலபம்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அது ஒரு உயிர். அத பத்திரமா பாத்துக்கணும், உணவு வைக்கணும், குளிக்க வைக்கணும், கிளீன் பண்ணணும். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஏற்கனவே இருக்கிற இவ்வளவு வேலைகளுக்கு நடுவுல என்னால கண்டிப்பா அதை செய்ய முடியாது. உங்க பொண்ணோ எதுவுமே செய்ய மாட்டா. விளையாடுறதுக்கு மட்டும்தான் பூனைக்குட்டி கேக்குறா. அம்மா, நீங்க பேசுனதை நான் நின்று கேட்டுக்கிட்டு தாம்மா இருந்தேன். கவலைப்படாதீங்கம்மா. அந்த பூனைக்குட்டிய முழுசா நானே பார்த்துப்பேம்மா. எல்லா வேலைகளையும் நானே செய்கிறேன். குளிக்க வைக்கிறது, விளையாடுறது எல்லாம் நான் பண்ணுவேன். அந்த பூனைக்குட்டியை நம்ம வீட்டில் சேர்த்துக்கலாம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக ஒத்துக்கோங்கம்மா. சரி சரி, அழாத. அந்த பூனைக்குட்டிய நாமளே வளர்க்கலாம். என்ன, போய் அதை கூட்டிட்டு வா. அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் அம்மு சந்தோஷத்துல ஜாலியா குதிச்சு கொண்டாடுனா. அவங்க அம்மா அப்பா அம்முவ பார்த்து சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெளிய போன அம்மு அந்த பூனைக்குட்டி அங்க இல்லாதத பார்த்துட்டு நின்னா. என்ன இது, அந்த பூனைக்குட்டி இங்க எங்கேயுமே காணோம். சரி, அதை கூப்பிட்டு பார்க்கலாம். பூனைக்குட்டி, பூனைக்குட்டி, நீ எங்க இருக்க? சீக்கிரம் வா. எங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. அங்க இருந்து பூனைக்குட்டி அம்மு கிட்ட ஓடி வந்து ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சுது. எல்லாரும் சந்தோஷமா இரவு உணவை சாப்பிட்டாங்க. ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டிக்கு ஒரு நல்ல பேரை யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதுலேயே சிறந்த பேரா தேர்ந்தெடுத்து அடுத்த வீடியோவில் நம்ம பூனைக்குட்டிக்கு வைக்கலாம். நன்றி நண்பர்களே.